வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் நம்ம வீடியோக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். முதல்ல வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த கட்டமாக வந்து நேர்முக தேர்வுக்கு தேர்வாய்க்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது 2023ஆம் ஆண்டிலேருந்தே இந்த பேங்க் எக்ஸாம் ஆயத்தப்படுத்திட்டோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லுமே தொடர்ச்சியாக வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து டைரெக்டாகவே நம்மகிட்ட படித்தவங்க, அது ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படித்தவங்க 100க்கு மேற்பட்டவங்க இருப்பாங்க. அதே போல் வந்து ஜஸ்ட்டு வந்து சேனலை பார்த்தே ஃபாலோ பண்ணி ஏகப்பட்ட பேர் வந்து தேர்வுக்கு வந்து பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மனநிறைவு மகிழ்ச்சி எனக்கு தந்தது. உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த கட்டமாக நம்ம தயாராகணும், அதாவது நேர்முக தேர்வுக்கு. ஸோ நேர்முக தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே ஒரு சொல்கிற விஷயம் என்னென்னா, சிறப்பான தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம். அப்போ வந்து நமக்கு முதல்ல வந்து என்ன தேவை அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். சரிங்களா? உங்கள் டாக்குமெண்ட்டு கரெக்டாக பக்கவாக இருந்தாலே உங்களுக்கு வந்து ஒரு 70% வேலை கிடைச்ச மாதிரி தான். ஏன்னா டாக்குமெண்ட் வந்து சின்ன பிசு அடித்தாலோ இது பண்ணாலும் நீங்கள் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. டாக்குமெண்ட் வந்து 100% பெர்ஃபெக்டாக இருந்தாலே ஒரு 70-80% உங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி தான். அப்போ வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்னென்ன கொண்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய அனைத்து மூலச் சான்றிதழ், அதாவது ஒரிஜினல் சர்டிஃபிகேட். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இன்புட்டாக வந்து அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே வேணும். ஓகேவா? அப்போ என்னென்ன கொடுத்துருப்பீங்க? 10th 12th டிகிரி, அப்புறம் வந்து கூட்டுறவு, இந்த 4 வந்து மஸ்ட்டாக கொடுத்துருப்பீங்க. 10th ஸ்டாண்டர்ட் 12th 10th 12க்கு மார்க் ஷீட்டு. சரிங்களா? டிகிரிக்கு வந்து என்ன இருந்தது? டிகிரிக்கு வந்து கான்வெகேஷன் சர்டிஃபிகேட், ஓவரால் மார்க் ஷீட்டு. டிகிரிக்கு வந்து கான்வெகேஷன் சர்டிஃபிகேட், ஓவரால் மார்க் ஷீட்டு. ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் தான் அந்த இது. சரிங்களா? டிகிரிக்கு வந்து கான்வெகேஷன், ஓவரால் மார்க் ஷீட்டு, ப்ரொவிஷனல் தான். அது கம்பல்சரி கிடையாது, இதுதான் ஓகே. இது வந்து மேண்டரி. அப்புறம் வந்து கூட்டுறவு டிசிஎம் படிச்சானா அதற்கான சான்றிதழ், இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதற்கான போனாபைட் சர்டிஃபிகேட். ஸோ இது எல்லாமே கல்வி தகுதிக்கு மஸ்ட்டு. அப்புறம் பிறப்புக்கு வந்து நீங்கள் 10th மார்க் ஷீட்டு போதுமானதான். அப்புறம் வந்து என்னது? சாதி சான்றிதழ், அது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மஸ்ட்டு. அடுத்து என்னது? ஆதார் கார்டு, நீங்கள் தான் அப்படிங்கிறது ஆதார் கார்டு மஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து மஸ்டாக இருக்கு. இது போக தமிழ் வழி சான்றிதழ் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா தமிழ் வழி சான்றிதழ் 1லிருந்து 12வது வரைக்கும் ஸ்கூலில் வாங்கியிருக்கணும். டிகிரி அதுக்கு வேணும். அப்புறம் கூட்டுறவு பட்டயம், அதுக்கான தமிழ் வழி சான்றிதழ். இது எல்லாமே நீங்கள் கிளைம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சான்றிதழ் வந்து கண்டிப்பாக வேணும். அதே போல் ஆதரவற்ற விதவை, எக்ஸ் சர்வீஸ்மேன், மாற்றுத்திறனாளிகள், இதற்கான சர்டிஃபிகேட் வேணும். ஸோ இதைத்தான் வந்து அவங்க வந்து மூல சான்றிதழில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பக்காவா ஒரிஜினல் எல்லாமே கொண்டு போகணும். நான் எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணியிருக்கேன், அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், கொண்டு போனோம்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, எம்ப்ளாய்மெண்ட் கார்டு கரெக்டாக அப்டேட்டாக வந்து நான் ரெனிவல் ப்ராப்பராக பண்ணியிருக்கேன்னா அதை கொண்டு போகலாம். நீங்கள் அதை மென்ஷன் பண்ணவே இல்லைங்க, அதை பற்றி அவங்களும் கேட்கலாங்க. இருந்தாலும் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்ல ப்ராப்பராக ரினிவல் பண்ணி கரெக்டாக அப்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது கொண்டு போகலாம். இல்லை நான் எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி அங்கே பேசலை, நானும் கொடுக்கல அப்படின்னா தேவையில்லை, கரெக்டாக வச்சிருக்கவங்க மட்டும் கொண்டு போகலாம். ஓகேவா? அது போக வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து டைப்பிங் முடிச்சிருக்கேன், வேற ஏதாவது சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கேன்னா அது அடிஷனலாக கொண்டு போனால் அதுக்கு வந்து உங்களுக்கு இன்டர்வியூல 1 மார்க் 2 மார்க் கூட போட வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இந்த கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனோ இல்லை வேற கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சிருங்க, எக்ஸ்ட்ரா படிச்சிருங்க அப்படின்னா கரெக்டான சர்டிஃபிகேட்டா இருக்கணும். இருந்தால் ஒரு சில மார்க் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகேவா? ஸோ இது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நம்ம சொல்லியாச்சு. இந்த சான்றிதழ் வந்து பக்காவாக இருக்கணும். அது போக வந்து என்னென்ன டாக்குமெண்ட் ஒரிஜினல் கொண்டு போறீங்களோ அதோட 2 செட்டு ஜெராக்ஸ். சரிங்களா? ஒரிஜினல் டாக்குமெண்டோட 2 செட்டு ஜெராக்ஸ் கொண்டு போகணும். அதுல செல்ஃப் அட்டஸ்டடு, நீங்களே சைன் வாங்கிக்கலாம். வேற யாரும் டாக்டரோ கிரீனிங்ல சைன் வாங்குறவங்ககிட்ட போறவங்க அவசியம் கிடையாது. இந்த வந்து சிவிக்கு வந்து ஜெராக்ஸ்ல வந்து 2 செட்டு ஜெராக்ஸ்ல நீங்க செல்ஃப் அட்டஸ்டடு உங்க சைன் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் மறந்துடுறாங்க. ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு, அப்புறம் வந்து 2 செட்டு ஜெராக்ஸ்ல உங்க செல்ஃப் அட்டஸ்டோட சைன். 3வது என்ன பண்ணுங்க? 2 போட்டோ, ரீசெண்டா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ.
நீங்கள் 10th 12thலாம் எடுத்துருப்பீங்க ஃபோட்டோ, அதெல்லாம் இப்போதைக்கு கொண்டு போவாங்க சரிங்களா. சிரமம் பார்க்காம இப்போ புதுசாக ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டால் 2 ஃபோட்டோ வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இது வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து என்னென்னா ப்ராப்பராக வந்து இன்டர்வியூக்கு என்ன பண்ணணும், டைமிங்க்கு போகணும் சரிங்களா. ஸோ அவங்க வந்து 8 மணிக்கு டைம் கொடுத்துருக்காங்கன்னா 7:30 மணிக்குலாம் 7 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா. அப்போ இன்டர்வியூ நடக்க முன்னப்பின்னு ஆகலாம், அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா லோக்கல் வந்து உங்கள் மாவட்டத்தில் தானே, உங்கள் சொந்த மாவட்டத்தில் தானே இருக்குது, அதனால நியர்பையாக தான் இருக்கும், நீங்கள் சீக்கிரம் ரீச் ஆகி போயிடலாம், ஓகேவா. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து பக்கவா இது பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து என்னது, அப்புறம் இன்டர்வியூ பேசணும், அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து இப்போ ரிட்டன் மார்க் வந்து எப்படி கன்சிடர் பண்ணிக்குவாங்க அப்படின்னா, டோட்டலாக வந்து 200 மார்க்ஸு, அதில் 170 மார்க் வந்து உங்களுடைய எழுத்து தேர்வு, ரிமைனிங் 30 மார்க்ஸ் வந்து அதாவது இன்டர்வியூ மதிப்பெண், அது நேர்முக தேர்வு மதிப்பெண். அப்போ 170க்கு வந்து நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு வந்து 150 கொஸ்டின் போட்டிருக்கீங்க, 150 மல்டிபிகேஷன் 0.85 போட்டிங்கன்னா ஒரு மார்க் வரும். ப்ளஸ் வந்து இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் 30 மார்க்குக்கு எவ்வளோ போடுறாங்க. இப்போ அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ போனாலே ஆவரேஜாக எல்லாருக்கும் 30க்கு ஒரு 15 மார்க் போட்டுருவாங்க. ஸோ பேஸ்டு ஆன் யுவர் பெர்ஃபார்மன்ஸ், ஸோ இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸ் வந்து மார்க் வந்து வேரி ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து எத்தனை கொஸ்டின் கேட்கலாம், மினிமம் வந்து ஒரு 8லேருந்து 10 கொஸ்டின்ஸ் குறையாமல் கேட்கலாம். அப்போ வந்து அதுக்கு நம்ம ஒரு 5 நாள் இருக்கு, 5 நாளில் என்ன தயார் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ எஸ்ஆர்பி கேட்டாங்கல்ல, எஸ்ஆர்பி ரீசெண்டாக நடந்தும்போது 658 பேருக்கு மேலே இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு சில பேருக்கு டைரெக்டாகவே கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு சில பேர் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ வந்து செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் வந்து முக்கியம். அதுக்கு முன்னாடி என்னது, உங்களுடைய அப்பியரன்ஸ் வந்து முக்கியம். ஸோ ப்ராப்பரான ட்ரெஸ் கோடு சரிங்களா, ப்ராப்பரான ட்ரெஸ் கோடு வந்து இருக்கணும், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஓவராக வந்து அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு ஃபார்மலாக ட்ரெஸ் கோட் பண்ணுங்க, அது போல கிளீன் சேவ்ல பண்ணுங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்தானா ஒரு பேங்க் எம்ப்ளாயி அப்படிங்கிற நினைப்பு வரணும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் கோடு வந்து அங்கே போய் வந்து டிஷர்ட்டு ஜீன்ஸு இந்த மாதிரி போனால உங்களையே உங்கள் மாதிரி நீங்கள் பாருங்களேன், ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து ஐடி ப்ரொஃபஷனல் பாருங்களேன், நீட்டாக டக்கிங் பண்ணிட்டு ஃபுல் ஹேண்ட் சட்டை போட்டு, ஃபுல் ஹேண்ட் சட்டை போட்டால் மடிச்சு விடாதீங்க, ஃபுல்லாக போட்டுருங்க, ஓகேவா. ஃபுல் ஹேண்ட் சட்டை போட்டீங்கன்னா ஃபுல்லாக மடிச்சு விடாங்க, ஃபுல்லாக போட்டுருங்க, ஷூ போட்டு போங்க, கிளீன் சேவில் போங்க, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக போங்க. ஸோ அதனால ரொம்ப பக்திமான இருக்கிறதுக்காக பட்டையெல்லாம் அடிச்சுட்டு போகாதீங்க சரிங்களா. ஸோ அதனால வந்து ப்ராப்பராக உங்களுக்கு தெரியும், நான் ஃபார்முலா வந்து அதெல்லாம் நடத்தி காட்டன் தேவையில்லை. அதே போல கேர்ள்ஸ் வந்து என்ன ட்ரெஸ் கோடு போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ப்ரிஃபரபிளாக வந்து சுடிதார் போடலாம், இல்லாட்டி சேரீ கட்டி போடலாம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா நார்மலாக வந்து ஸோ ஒரு அடிக்கிற மாதிரி ஒரு கலரில் போட வேண்டாம் சரிங்களா. ஒரு லைட் கலர்வே எல்லாருக்குமே போதுமானதா ட்ரெஸ் கோடை பற்றி, ஓகேவா. ஸோ இது வந்து கொஞ்சம் அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இன்டர்வியூ பேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பண்ணல மினிமம் 3 or 4 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து நீங்கள் இன்டர்வியூ பண்ண உடனே அவங்க எல்லாருக்கும் வந்து குட் மார்னிங்கோ இல்லை அந்த நேரத்துக்கு இந்த மாதிரி விஷஸ் வந்து பண்ணிட்டு அவங்க உட்கார சொன்னதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்தா போதுமானதான். ஸோ அவங்க வந்து உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அது கேட்பாங்க. இப்போ வந்து நம்ம வந்து எஸ்ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசிசிபி பேங்க்கு வருது, சொசைட்டி, அர்பன் பேங்க்கு, இந்த மாதிரி வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் முன்னாடி பார்த்துட்டு போங்க. ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் வந்து கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் காப்பியும் டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க, ஓகேவா. அது வந்து 2-3 காப்பி பிரிண்ட் அவுட் போட்டு வாங்க, அதையும் இன்டர்வியூ கொண்டு போங்க. ஸோ எல்லாரும் மறந்துடாதீங்க, உங்களுடைய அப்ளிகேஷன் காப்பி வந்து இப்போ வந்து கால் டிக்கெட் பண்ணும்போது லெஃப்டில் லிங்க்ல இருக்கு சரிங்களா, டவுன்லோடு அப்ளிகேஷன். இது வரைக்கும் அப்ளிகேஷன் காப்பி போட்டு வைக்காதாங்க, அப்ளிகேஷன் காப்பி வந்து கண்டிப்பாக தேவைப்படும், அதையும் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் இன்டர்வியூக்கு. ஏன்னா அதே மாதிரி அவங்க ஒரு காப்பி வச்சிருவாங்க, ஏன்னா வந்து உங்கள் அப்ளிகேஷனில் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, அதுக்கான டாக்குமெண்ட் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிட்டு கொண்டு போகிறதுக்கு அப்ளிகேஷன் காப்பியை பிரிண்ட் அவுட் போட்டு 2-3 காப்பி வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இது வந்து பிரைமரி, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அப்புறம் வந்து நான் காமனாக சொல்லிடுறேன், அடுத்து வந்து இன்றைக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது நீ வரும் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். நீ காமனாக வந்து என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம ட்ரெஸ் கோடை பற்றி பேசிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கேட்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் இங்கிலீஷில் பேசினாலுமே அவங்கள தமிழில் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் தமிழ்லேயே
கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுல வந்து எந்த மாட்டுக்கருத்து இல்லை, தமிழ்லையும் பேசலாம், இல்லை இங்கிலீஷ்ல தான் பேசணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு இந்த கடைசி நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். நீங்க தமிழ்ல தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து இது கொடுப்பாங்க, ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதுல வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து ப்ரியாரிட்டி, ஸோ டிசிசி பேங்கா, சொசைட்டியா, இல்லை அர்பன் பேங்கா அப்படிங்கிறது உங்க நோட்டிஃபிகேஷன்ல இருக்கும். அதை வந்து நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து உங்க நோட்டிஃபிகேஷன்ல அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்ல போய் அந்த நோட்டிஃபிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு என்னென்னலாம் வேகன்சி கொடுத்துருக்காங்க அதோட ஃபங்க்ஷனாலிட்டி தெரிஞ்சு வச்சுட்டு போங்க. ஸோ அது வந்து கேட்டிருக்காங்க. எஸ்ஆர்பியில் வந்து 4-5 கேட்டகரியில் வந்து அந்த ப்ரிஃபரன்சஸ் இருந்திருக்கு. கூட்டுறவு வங்கியில மாநில கூட்டுறவு வங்கி அந்த மாதிரி வந்து 4-5 கேட்டகரி இருந்திருக்கு. அதே போல உங்களுடைய நோட்டிபிகேஷனுமே மத்திய கூட்டுறவு வங்கி இருக்கும், அதே போல சொசைட்டி இருக்கும், நகர்ப்புற கூட்டுறவு வங்கி, கூட்டுறவு பண்டகசாலை, அந்த மாதிரி இதெல்லாம் என்ன, இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, என்னென்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத நீங்க நியர்பை இருந்துச்சு, ஒரு சொசைட்டி இருந்துச்சுன்னா அங்க போய் கூட கேட்டு கூட வந்துருங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிசிசி பேங்க்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு, பிக்ஸ்டு டெபாசிட்க்கு எவ்வளவு கொடுக்குறாங்க, ரெக்கரிங் டெபாசிட்க்கு எவ்வளவு கொடுக்குறாங்க, அதாவது விவசாய கடன் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அப்புறம் ஜோல் லோனுக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இதெல்லாம் வந்து நீங்க அதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ நீங்க நியர்பை சொசைட்டியோ இல்லை டிசிசி போங்கன்னா ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணுங்க. சும்மா வந்து பேசினா இல்லாட்டி வெளியவே போர்ட்லேயே என்னென்ன ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டாங்க, அதை கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? சில ஃபங்க்ஷனாலிட்டியை பற்றி கேட்குறாங்க. ஸோ நான் வந்து அடுத்த கண்ணில் அதை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ நீங்களா ஓனா போய் அங்கே போய் ஒரு விசிட் பண்ணிட்டு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி பார்த்துட்டு வந்தால் கூட உங்களுக்கு ஒரு நிறைய ஐடியா கிடைக்கும். இல்லை அவங்க ஒரு 5 நிமிஷம் பேசலாமாங்கன்னு கேட்டுட்டு அவங்க ஸ்டாஃப்ட இது என்ன நம்ம ஒர்க் பண்ணுறீங்க, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, ப்ராடக்ட்னா என்னென்ன லோன் கொடுக்குறாங்க, அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் ஒரு தடவை பேரி பார்த்துட்டு வந்து கேட்டுனால பிரச்சனை கிடையாது. இந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ், அது நேரடியாக போனீங்கன்னா நான் சொல்கிறத விட உங்களுக்கு நிறையா ஐடியாஸ் கிடைக்கும், அவங்க என்ன சொல்ல வரேன்னு புரியும். ஸோ நம்ம இன்டர்வியூலாம் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக பண்ணுறதுக்காக நான் இந்த கருத்தை முன்வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் சீட்டு கொடுப்பாங்க, அதில் வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். இப்போ அந்த பேங்கை பற்றியும் ஃபங்க்ஷனாலிட்டி பற்றி கேட்குறாங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து டிகிரி வந்து என்ன மேஜரோ அதுல இருந்து கண்டிப்பாக 2-3 கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ காமர்ஸ்னா பேசிக் காமர்ஸை பற்றி கரண்ட் நியூஸ் என்ன இருக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸை பற்றி சில பேலன்ஸ் ஷீட்னா என்ன, ட்ரையல் பேலன்ஸ்னா என்ன, லெஜர்னா என்ன, ஸோ அந்த மாதிரி நீங்கள் காமர்ஸ் தானே கேட்கலாம். அதே போல் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருப்பீங்க, கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க, பாட்டனி படிச்சிருப்பீங்க, உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்லேருந்து 2-3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, என்ன மேஜரோ. அதே போல் வந்து உங்கள் ஊரை பற்றி அருமை பெருமைகளை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஊரில் வந்து என்ன ஃபேமஸ்ஸு, உங்கள் ஊரில் வந்து யார் கலெக்டராக இருக்காங்க, யார் வந்து அமைச்சராக இருக்காங்க, சமீபத்திய நடப்பு நிகழ்வுகள் என்ன நடந்திருக்கு, ஸோ விமென்ஸ் வேர்ல்டு கப் நடந்திருக்கு, வேற என்னென்ன கவர்மெண்ட் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 5 டேஸில் வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க. நேற்று நியூஸ் பேப்பரில் கரண்டாக நியூஸ் வந்தால் கூட இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பேச்சு வைப்பான். இப்போ இன்னைக்கு கூட ஒரு நியூஸ், மிஸ் யூனிவர்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா இந்தோனேஷியா நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க யாரு அப்படிங்கிறத டெய்லி பேப்பர் படிச்சீங்கன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து ஒரு 5 நாளைக்குனாச்சும் படிச்சுட்டு போங்க. அதுலேருந்து ஒரு அப்டேட் வேட்டி கேட்குறாங்க. அப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியாவில் அசுத்தமான நகரங்கள் பட்டியல் எடுத்திருக்காங்க. அதில் வந்து நம்ம மதுரை நம்பர் 1 அசுத்தமான நகரங்கள் பட்டியலில், சென்னை வந்து நம்பர் 3 அப்படிலாம் இருக்கு. அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து கொஞ்சம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதே போல் பாதுகாப்பான நகரங்கள் பட்டியலையும் வெளியிட்டிருக்காங்க. அதில் நம்ம சென்னை வந்து 8வது இடத்துல இருக்கு. முதலிடத்துல மங்களூர் இருக்கு. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து என்ன திட்டங்கள் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, கூட்டுறவுல வந்து என்ன திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட கூட்டுறவு வாரம் அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணாங்க. இது வந்து எனக்கு அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நான் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறனால எனக்கு இவ்வளவு விஷயம் தெரிய வருது. அதனால வந்து நீங்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா, போட்டித் தேர்வுக்குன்னு கிடையாது, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம செய்தித்தாள் படிப்பது, நீங்கள் வீடியோவை பார்க்கறத விட ஒரு டெய்லி ஒரு 6 ரூபாய் 7 ரூபாய்க்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு நாலேஜ் தான் அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? அதனால வந்து இந்த கரண்ட் ஈவெண்ட்டை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேங்கிங் டேர்ம்ஸ், பேங்கை பற்றி கண்டிப்பாக கேட்குறாங்க, ஆர்பிஐ பற்றி கேட்குறாங்க. பேங்க்ல வந்து
ஒரு கஸ்டமர் வந்து எப்படி கோவப்பட்டாங்கன்னா எப்படி வந்து அவங்கள சால்வ் பண்ணுவீங்க, அந்த அந்த பிரச்சனை எப்படி சார்ட் அவுட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்து இதெல்லாம் வந்து ஒரு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். இது ரிலேட்டடா படிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஓகேவா? ஸோ அதனால வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்ம வந்து இந்த கமாண்ட்ல வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வந்து இன்டர்வியூ கிளாஸ் வேணுங்கிறத போடுங்க. அதை பார்த்தாங்கன்னா நிறைய செய்திகளோட அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நம்முடைய கைடன்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் இருக்கும், கவலைப்படாதீங்க. ஏன்னா எனக்கு வந்து இன்னொரு வேலையில, பெரிய வேலையில, ஒரு ஸ்டடி மெட்டீரியல் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்குன்னு நம்மளை நம்பி ஏற்பட்டவர் கேட்டாங்க. அந்த வேலையில இருந்ததுனாலதான் நம்ம வீடியோ படம் பண்ணல. ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க ஸ்கூல் சொல்லி நான் செலக்ட் ஆயிருக்கேன் செலக்ட் ஆகுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ செலக்ட் ஆன அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சந்திப்போம். இன்டர்வியூ ப்ராப்பராக பண்ணுங்க. அதாவது இப்போதைக்கு வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படிங்கிற விஷயத்த நீங்க மைண்ட்ல ஏற்றிக்காதீங்க, சரிங்களா? ஸோ உங்களை வந்து டீமோட் பண்ணி அந்த மாதிரி பண்ணாதான் வேலை, இந்த மாதிரி பண்ணாதான் வேலை அப்படின்னு ஊடால வந்து உங்க மண்டையை கழுவாங்க, சரிங்களா? நல்லதே நடக்கும்னு நம்புவோம், சரிங்களா? முதல்ல வந்து நீங்க இன்டர்வியூ வந்து ப்ராப்பரா பண்ணுங்க. ஏன்னா வேற மாதிரி அப்படி யோசிச்சிங்கன்னா நம்ம வந்து கரெக்டா இன்டர்வியூ ஃபோக்கஸ் பண்ண முடியாது, சரிங்களா? நம்ம வந்து இது வரைக்கும் நேர்மையா பண்ணியிருக்கோம், நேர்மையாக வந்து நமக்கு கிடைச்சிருக்கு, நேர்மையா வேலை வாங்குவோம் அப்படி நம்பிக்கையில நம்மளுடைய பயணத்தை தொடங்குவோம். சரிங்களா? நம்பி இருப்போம். வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.